விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டுக்கு அன்புமணி வருகை புரிந்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அவரது மகன் அன்புமணி தற்போது அவரது இல்லத்திற்கு வந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கலிபத்துல்லா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கலிபத்துல்லா, தற்போது ராமதாசுடைய இல்லத்திற்கு அன்புமணி வந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு மோதல் போக்கு இருந்தது இருவருக்கும் இடையே. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலிலுமே கூட இருவரும் தனித்துதான் களம் கண்டார்கள். இப்படியான சூழல்ல இந்த வருகை எப்படி பார்க்கப்படுகிறது தொண்டர்களால்? கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் வேதவெளி. பாமகவில் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு மோதல் இருந்து வந்ததால் தந்தை மகன் சந்திப்பதை தவிர்த்து நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் தனியாக சந்தித்தார். மேலும் ராமதாஸ் தனியாக தேர்தலை சந்தித்தார். தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் சார்பில் பாமகவில் போட்டியிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் மருத்துவர் ராமதாஸ் சார்பில் போட்டியிட்ட ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸின் 61வது திருமண நாள் கடந்த ஆண்டு கொண்டாடப்படும் போது பொங்கல் பண்டிகையின் போது கூட அன்புமணி குடும்பத்தினர் ராமதாஸை சந்தித்து வாழ்த்து பெற வரவில்லை. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது 61வது திருமண நாளை முன்னிட்டு இன்று வாழ்த்து பெறுவதற்காக அன்புமணி ராமதாஸ் தற்போது தனது குடும்பத்துடன் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார். அன்புமணி ராமதாஸிற்கு தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் சந்தித்து வருகின்றனர். மேலும் தற்போது அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்துடன் சந்தித்து ராமதாஸை ஆட்சி பெறுவதற்காக தற்போது தைலாபுரம் தோட்டம் வந்துள்ளார். உடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருப்பவர்கள் சொல்கிறார்கள்? தற்போது ராமதாஸை சந்திப்பதற்காக தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி சௌமியா அன்புமணி மற்றும் அவரது 3 மகள்கள் உள்ளிட்ட மருமகன் உள்ளிட்ட அனைவரும் தற்போது ராமதாஸை சந்திப்பதற்காக தற்போது தைலாபுரம் தோட்டம் வந்துள்ளனர். மேலும் சில தினங்களுக்கு முன்பாக ராமதாஸ் அன்புமணியை சந்திக்கவில்லை என கூறப்பட்ட நிலையில் தற்போது ராமதாஸை சந்திப்பதற்காக தற்போது அன்புமணி தைலாபுரம் தோட்டம் வந்துள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கலிபத்துல்லா.